ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்றோ ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மோடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மோடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சத்தமாய் ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தம். உணர்ந்து எல்லாரும் அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பும் எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின்
எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் தங்கும் உறைவிடம். சத்தமா எல்லாரும் இணைந்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றோ விடுதலை. சத்தம் உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றோ விசுவாசத்தோடு அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே. சத்தமாய் அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. இயேசுவா அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உணர்ந்து எல்லாரும் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றோ சத்தமாய். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றோ பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். மீண்டும் இந்த வரிகளை உணர்ந்து சொல்லுமா. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். விசுவாச வார்த்தைகளை அம்மே. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே. அப்பா அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் வல்லவர் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் என்றே சொல்லுவே. உணர்ந்து வரிகளை உணர்ந்து. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வல்ல அதிகாரம் எனக்குண்டு. விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க பாப்போம். சாத்தானின் சகல வலிமையை வல்ல அதிகாரம் எனக்குண்டு. மீண்டும் ஒரு விசை கூட. சாத்தானின் சகல வலிமையை வல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே அப்பா, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்படியே முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கட்டு. ஆமென். அதிகாரத்தை கொடுக்கபடியாக கல்வாரி சிலுவையிலே நமக்காய் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஆமென் ஒரு விசை கூட ஆமென் கல்வாரி சிலுவையிலே நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய அந்த தியாகத்தை முழுவதுமாய் தியானித்து பார்த்து, ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற எனக்கு ஆண்டவரே, இன்னும் நீர் ஆண்டவரே புதிய அதிகாரங்களை கொடுக்க போகிற தெய்வருக்காய் ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி ஆமென் எல்லாரும் நாவை திறந்து ஒரு விசை ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, சகலமும் அவருடைய இரத்தத்தினாலே ஆகும். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் சகோதரியே, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். நீ விசுவாசத்தோடு கூட ஒரு விசை ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளாய் உன்னை ஒப்புக்கொடு. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுத்தவனாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை தூய்மையாக்கும் ஆண்டவரே. ஆமென். இரத்தாம்பரம் போல் இருந்தாலும் வெண்மையான பஞ்சாய் மாற்றுகிற இயேசுவே, உடைய கல்வாரி இரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை கூட உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க பாப்போம். அல்லேலூயா. ரீமாலாரா ஷகாலாரா. ஆட்டுக்குட்டி இரத்தம், ஆட்டுக்குட்டி இரத்தம். ஆமென். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிற இரத்தம். இன்னைக்கு இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து என்ன ஒப்பு கொடுக்கிறோம்பான்னு சொல்லி, இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் அழுங்க, ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீமாலாரா ஷகபா லீமாலாரா காலாரா. ஆண்டவரே உம்முடைய இரத்தம் மூடட்டு, ரத்தம் மூடட்டு, ரத்தம் மூடட்டு. அல்லேலூயா. உம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தரே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தில் நமக்கு விடுதலை இருக்குதுங்க. அவருடைய இரத்தத்தில் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு இரத்தத்தை அறிக்கை செய்கிறாங்களோ, எத்தனை முறை நீங்க அறிக்கை செய்கிறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு விடுதலை உண்டு. எத்தனை முறை நாவு திறந்து இயேசு இரத்தத்தை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களோ அத்தனை முறை சத்துரு அலறி ஓட ஆரம்பிப்பான். ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா அல்லேலூயா. ரீமாலாரா ஷகமாலிமாலாரா ஷகலாரா. ஆமென். அல்லேலூயா. சமாதானம் இல்லாத வீடுகளில் சமாதானத்தை கொண்டு வரும் இயேசு இரத்தம். ஆமென். அல்லேலூயா. ரீமாலாரா ஷகலா ரீமாலாரா ஷகலாரா. ஆமென். பலவீனத்தை நீக்குகிற இயேசு இரத்தம். ஆமென். அற்புதங்களை கொண்டு வருகிற இயேசு இரத்தம். ஒரு விசை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம்பா. என் பிள்ளைகளை ஒப்பு கொடு கொடுக்கிறோம்பா. எனக்காக கெட்சமனை முதல் கொல்கதா வரை அடிக்கப்பட்டீரே, அடிக்கப்பட்டீரே, குற்றுயிரும் கொலையுருமாய் நொறுக்கப்பட்டீரே. ஆண்டவரே, நான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீரே. ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவைகளை சுமந்தீங்களே அப்பா. இன்னைக்கு நான் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் நாவை திறந்து நாவிலிருந்து வார்த்தை வரட்டும்.
எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அறிக்கை செய்து ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களை விடுதலை உண்டு. எவ்வளவு தூரம் நாம திறந்து ஆண்டவரை நோக்கி பேசுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஜெபிங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற கர்த்தர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற கர்த்தர். ஆமே. நீயோ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி வழியும். ரீமாலா ராக்காலா ரிஷாக்காலா ரீமாலாரா. இந்த நாள் ஜபத்தின் மூலமாக இவனுடைய குடும்பம் கட்டப்படும். இந்த நாள் ஜபத்தின் மூலமாக இவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். இந்த நாள் ஜபத்தின் மூலமாக இவனுடைய சிறையிருப்பு மாறும். நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பா. இயேசு இரத்தத்தை விசுவாசித்து அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமாலா ரஷகபா லிமாலா ரகலரா. ஆமென். உன்னதத்திலிருந்து தெய்வ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக. உன்னதத்திலிருந்து தெய்வ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கை செய்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே மக ஸ்தோத்திரம். எதிரியை தூரத்திடும் இரத்தம் ஜெயா, என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயா. எதிரியை தூரத்திடும் இரத்தம் ஜெயா, என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயா. அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயா, அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயா. அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயா, நமக்கு அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயா. இரத்தம் ஜெயா, இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயா, பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயா. பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயா. உணர்ந்து ஒவ்வொரு வரிகளையும் இரத்தம் ஜெயா. சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயா, சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயா. சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயா, நமக்கு சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயா. இரத்தம் ஜெயா, இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயா, வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயா. விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயா, வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயா. பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயா. சத்தமாய் பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயா. என்னை பலவானாய் மாற்றிடும், என்னை பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயா. இரத்தம் ஜெயா, ஆமென் ஆமென். இரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, ஆமென். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயா, நாள்தோறும் பாதுகாக்கும்.
நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயா, நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயா, நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயா, நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயா, நமக்கு நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயா, இரத்தம் ஜெயா, இரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. சத்தம் உயர்த்தி எல்லாரும் கல்வாரி இயேசுவின், ஆமென் ஆமென், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ளாய் உங்களை அர்ப்பணித்தவர்களாய் அப்படியே கரங்களை தட்டி ஜெபிக்க ஜெபிக்க. அல்லேலூயா, ஆமென். எந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ளாய் மூடப்படுகிறார்களோ அந்த நபர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டு, சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டு, ஆவியில் ஒரு விடுதலை உண்டு, ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டு. ஒப்பு கொடுக்க விடுதலை உண்டுமா? ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடு. ஆமென். அவருடைய விழாவில் தொடிந்த பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடு. அவருடைய சிரசில் தொடிந்த பரிசுத்த இரத்தத்துக்குள்ள ஒப்புக்கொடு. அப்பா இரத்தத்துக்குள்ளாய் என்ன ஒப்பு கொடுக்குறான்ப்பான்னு சொல்லு. சொல்ல சொல்ல ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் மூடுகிறது. சொல்ல சொல்ல ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் மூடுகிறது. ஆண்டவரே ஒரு இரத்தம் என்ன மூடட்டும்பான்னு சொல்லு. கல்வாரியில் வடிகிற இரத்தம், கல்வாரியில் வடிகிற இரத்தம் உச்சம் தலைகண்டு உள்ளம் கால் வரை நரம்புகள் எலும்புகள் இரத்த நாணங்கள் முழுவதுமாய் ஓடி பாய்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் இருக்கிற விடுதலை, இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் இருக்கிற விடுதலை உன் ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதுமாய் ஆளுகை செய்கிறது. அறிக்கை செய், அறிக்கை செய். ஆட்டுக்குட்டி இரத்தத்துக்குள்ளாய் அறிக்கை செய். ஆமென் ஆமென். சாத்தானை ஜெயித்த இயேசு இரத்தத்துக்குள்ளாய் உன்னை விட்டு கொடுத்து ஜெபி. ஆமென். உன் சிந்தை மண்டலங்கள் இரத்தத்துக்குள்ளாய் மூடப்படட்டும். உன் கண்கள் இயேசு இரத்தத்துக்குள்ளாய் மூழ்கட்டும். கண்களை கழுவுங்கப்பான்னு சொல்லு. ஆண்டவரே உன் இரத்தத்தினால் என்னை தோய்த்தெடுங்கப்பான்னு சொல்லு. ஆண்டவரே உன் இரத்தம் என்னை தோய்த்தெடுக்கட்டும். ஆண்டவரே என் நரம்புகளை தோய்த்தெடுக்கட்டும், என் எலும்புகளை தோய்த்தெடுக்கட்டும், என் இரத்த நாணங்களை தோய்த்தெடுக்கட்டும், ஆவியை தோய்த்தெடுக்கட்டும், என் ஆத்மாவை தோய்த்தெடுக்கட்டும். ஆண்டவரே என் சரீரத்தை தோய்த்தெடுக்கட்டும் ஐயா. உச்ச தலைந்து உள்ள கால்வரை ஆண்டவரே உம் இரத்தத்தினால தோய்த்தெடுக்கப்பட்ட ஒரு நபராய் என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம் இரத்தத்தினால தோய்த்தெடுக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. உம் இரத்தத்தில் இருக்கிற விடுதலை எனக்கு வேணும் ஐயா. உம் இரத்தத்தில் இருக்கிற மீட்பு எனக்கு வேணும் ஐயா. என் குடும்பத்தில் வேணும் ஐயா. என் பிள்ளைகளுக்கு வேணும் ஐயா. தலைமுறையாய் போராடுகிற சாபத்தின் வல்லமைகள் என் குடும்பத்தை விட்டு மாறி போகணும் ஐயா. எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஐயா. கேளுங்க ஆண்டவரை பார்த்தப்பா இரத்தத்தில் இருக்கிற விடுதலை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ரீமாலா ரஷகபா லேமாலா ரஷகலாரா. ஆமென் ஆமென். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்கனுடைய கிரியை இந்த நாள் அழிக்கப்படுகிறதுமா. பொல்லாங்கனுடைய கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார். ஆமென். கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை நீ பயன்படுத்து. நாம திறந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை அறிக்கை செய். இயேசுவே ஒரு இரத்தம் என் வீட்டுல தெளிக்கப்படட்டும் சொல்லு. என் வீட்டுல தெளிக்கப்படட்டும், என் வீட்டுல தெளிக்கப்படட்டும், என் வீட்டுல நிலை கதவுகளை தெளிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும். இந்த வார்த்தை சொல்லுங்க பாப்பா. என் பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும். ஆட்டுக்குட்டி இரத்தம் பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும், ஆட்டுக்குட்டி இரத்தம் பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும். ஆமென். வியாதிக்கு பதிலாய் ஆரோக்கியத்தை கொடுக்கிற இரத்தம், வியாதிக்கு பதிலாய் ஆரோக்கியத்தை கொடுக்கிற இரத்தம் இன்னைக்கு தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும், என் புருஷன் மேல தெளிக்கப்படட்டும், என் பாளையத்து மேல தெளிக்கப்படட்டும்.
ரேமாலா பாலி மாலாரா ஷகாலா பாலி மாலாரா காலாரா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ராபாலா ஷகாலா ரேமாலா ரகாலாரா. அவருடைய தளம்புகளால் குணமாகுறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தளம்புள்ள கரம் உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஆவியானுடைய பலத்துக்குள்ளாய் விட்டுக்கொடு. ஆமென். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஆமென். ஹalleluya. எண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஆட்டுக்குட்டி இரத்தத்தில் இருக்கிற மகிமை, இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் இருக்கிற மகிமை, உன்னதத்தில் இறங்கி வந்து அருணோதயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை வீடுகளை மூடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளை மூடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாற்றம் உண்டாவதாக. இப்பொழுது தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை மூடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுது விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் மாற்றம் உண்டாகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள் மாற்றம் உண்டாகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு பெருமூச்சின் சத்தம் எழும்பட்டும், ஒரு பெருமூச்சின் சத்தம் எழும்பட்டும். ஹalleluya. உன் கண்ணீரை காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த ரங்கமாய் நீ வடித்த கண்ணீர் எல்லாம் வெளியரங்கமாய் ஒரு நாள் நீ பலனை காண்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். அந்த ரங்கமாய் நீ வடித்த கண்ணீருக்கு எல்லாம் வெளியரங்கமாய் ஒரு நாள் பலன் வரப்போகிறது. உனக்கான பலன் வரப்போகிறது. அழுது அழுது புலம்பினாய் அல்லவா, அந்த புலம்பலுக்கு ஆனந்த களிப்பை கர்த்தர் காணப்படுகிறார். அந்த புலம்பலுக்கு ஆனந்த களிப்பை கர்த்தர் காணப்படுகிறார். ஆமென். அன்றி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி நீ அந்தரங்கமாய் வெடிக்கிற கண்ணி, அந்தரங்கமாய் வெடிக்கிற கண்ணி வெளியரங்கமாய் கிரியை நடக்கிறது, வெளியரங்கமாய் கிரியை நடக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக நான் ஜெயக்கொடி ஏற்றுகிறேன், உனக்காக நான் கிரியை செய்கிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன். இந்த பாடுகள் எல்லாமே, இந்த பாடுகள் எல்லாமே உன்னை உருவாக்குகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை உருவாக்குகிறது. ஆமென். ஹalleluya. இம்மைக்குரிய மகிமை அல்ல, மறுமைக்குரிய மகிமையை உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். ஓ ரீமாலா ரஷகாலாரா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருள்வீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருள்வீராக. இப்பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற தடைகள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி. இப்பொழுது தேவ மகிமை இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய ஆவியில தேவ விடுதலை, தேவ விடுதலை. ஆமென். தேவ விடுதலை. ஆட்டுக்குட்டி இரத்தத்தில் இருக்கிற விடுதலை, ஆட்டுக்குட்டி இரத்தத்தில் இருக்கிற மீட்பு, ஆட்டுக்குட்டி இரத்தத்தில் இருக்கிற ஜெயம் உனக்கு உண்டாகிறது. ஹalleluya. ஆமென். ஆமென். கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கும் இன்னைக்கும் செயல்படுகிறது, இன்னைக்கும் செயல்படுகிறது. யாரெல்லாம் நம்புறீங்களோ, யாரெல்லாம் நம்புறீங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் ஒவ்வொரு மேலையும் ஆமென் உன்னதத்தின் ஆவியானவர் வந்து இறங்குகிறார், உன்னதத்தின் ஆவியானவர் வந்து இறங்குகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த சத்தம் கேட்டு ஜபிக்கிற போதே குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து வெளியேறுகிறது, இயேசுவின் நாமத்தில் அழிந்து வெளியேறுகிறது. குடும்பங்களில் போராடுகிற விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. பாவத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, குடிவரையின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. குடும்பத்தில் சமாதான குலைச்சலை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் ஆமென் சமாதானமாய் ஆமென் இருக்க விடமாட்டேன் என்று போராடுகிற பொல்லாத ஆவிகள் ஓ குடும்பத்தை விட்டு மாறுகிறது. இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட தெளிக்கப்பட, இயேசுவின் இரத்தம் ஆளுகை செய்ய செய்ய உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்காய் அற்புதங்களை காண செய்கிறார், உனக்காய் அற்புதங்களை காண செய்கிறார்.
ஹல்லேலூயா. ரிமாலரா ஷகலரா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமாலரா ஷகலா ரிமாலரா கலரா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிரியை தூரத்திடும் இரத்தம் ஜெயா, என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயா. எதிரியை தூரத்திடும் இரத்தம் ஜெயா, என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயா. அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயா, அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயா. அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயா, நமக்கு அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயா. இரத்தம் ஜெயா, இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயா, வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயா. சத்தம் உயர்த்தி. விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயா, வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயா. வாக்கிடும் இரத்தம் ஜெயா, ஒப்புரவாக்கிடும் இரத்தம் ஜெயா. ஒரு மனமாக்கிடும் இரத்தம் ஜெயா, ஒரு மனமாக்கிடும் இரத்தம் ஜெயா. இரத்தம் ஜெயா, இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா. ஆமென், ஆமென். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. என்ன சத்தமா? இரத்தம் ஜெயா, இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும்போது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் குணமாக்குகிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். குணமாக்குவேன். அநேக விதத்தில் நமக்கு குணம் தேவைப்படுகிறது. நம்முடைய ஆத்மாவில் குணம் தேவைப்படுகிறது, ஆவியில குணம் தேவைப்படுகிறது, நம்முடைய சரீரத்திலே குணம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. எரேமியா 3வது அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கும்போது, சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீர்கேடுகளை, இது ஆத்மாவில் இருக்கிற ஆமென் ஒரு வியாதி. ஆண்டவர் குணமாக்க வேண்டும். எரேமியா 17வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும்போது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன்.
இது ஆத்மாவில் தேவைப்படுகிற ஒரு சுகம். அல்லேலூயா. ஒரு குணம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் குணமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. குணமாக்குறவர் மாத்திரம் அல்ல, பாருங்க, நமக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் வெளிப்படுத்துகிற கர்த்தர். எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்போது, நான் அவர்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஆரோக்கியம் வர பண்ணுகிற கர்த்தர், அவர் சவிக்கியம் வர பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இருதயம் முழுவதுமாக ஏங்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு குணம் வேணும், எனக்கு ஒரு குணம் வேணும். எந்த காரியத்தில் நான் குணப்பட வேண்டியது இருக்குதோ அந்த காரியத்தில் எனக்கு ஒரு குணம் வேணும். ஒருவேளை என்னுடைய ஆத்மா குணப்பட வேண்டியதாக இருக்கலாம். ஆண்டவரே, என் ஆத்மாவில் ஒரு குணம் வேணும், என் ஆவியில் ஒரு குணம் வேணும், என் சரீரத்தில் ஒரு குணம் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும்போது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி வசனத்தை அனுப்புகிறாரா. அந்த வசனம் நம்மை குணமாக்குகிறது. அல்லேலூயா. அநேகருடைய இருதயமெல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே, நொறுக்கப்பட்ட நிலைமையிலே நடக்கிற சூழ்நிலைகள், நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஆமென். சங்கீதம் 147:3 படிக்கும்போது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. இது எந்த காயம்? ஆமென். ஒரு சரீரத்தில் ஒரு ஆமென் வெட்டுப்பட்டு அப்படி வந்த காயம் அல்ல. ஆமென். குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை பார்த்து ஆமென் அப்படி வருகிற காயம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இருதயம் நொறுங்குண்டவர்களை நான் குணமாக்கி நான் காயங்களை கட்டுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை குணமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. உபாகம் 28வது அதிகாரத்தில் படிக்கும்போது, சாபத்தில் படிக்கும்போது தெளிவாய் வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, உபாகம் 28:27 படிக்கும்போது, நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பாருங்க பருக்கள், மூலவியாதி, சொறி, சரங்கு, இந்த சொறி, சரங்கு, மூலவியாதி இதெல்லாம் பாருங்க சாபத்தினால் உண்டாகிற வியாதிகள். வேதம் சொல்லுகிறது, நீ குணமாகாதபடி. அல்லேலூயா. 35வது வசனத்தை படிங்க. உன் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை தொடைகளிலும் எரிபந்த பருக்களினால வாதிப்பார். அல்லேலூயா. குணமாகாதபடி வியாதி. அந்த வியாதிய நிமித்தமா பாருங்க, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும். இது எதனால உண்டாகிறது? பாவம், சாபம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் உண்டாகிறது. சாபத்து நிமித்தமாய் ஆண்டவரே வாதிக்கிறார். இப்ப இந்த பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் கிடக்கிற ஒரு மனிதனை விடுவிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்ப அவருடைய தழும்புகளால் உச்சந்தலிந்து உள்ளங்கால் வரை இருக்கிற வியாதிகளோ அவருடைய தழும்பை நோக்கி பார்த்து எனக்காக ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் அழுறாங்களோ அவர்களுக்கு பரிபூரண சுகம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறபடி ஆண்டவரே சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஏசாயா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் முதல் சத்தமா படிங்க. ஏசாயா 1:5 முதல். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய்
விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இதயமெல்லாம் பலட்சயமா இருக்கிறது. இன்னும் ஏன் அடிக்கப்படணும்? அதிகமா நீங்க ஏன் விலகி போறீங்க? ஆண்டவரை விட்டு நீங்க விலக 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 ஒரு தேவனுடைய பிள்ளை அடிக்கப்படுகிறது. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஆண்டவரை கேள்வி கேட்கிற, ஏன் அடிக்கப்படணும்? ஏன் நீங்க என்ன விட்டு மீண்டும் மீண்டும் விலகி விலகி போறீங்க? விலகி விலகி போறதுனால தான் நீங்க அடிக்கப்படுறீங்க. நீங்க ஏன் விலகி விலகி போகணும்? அடுத்து சொல்றாரு, தலையெல்லாம் வியாதி, இதயமெல்லாம் பலட்சயமாயிருக்கிறது. அடுத்த வசனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஆண்டவர் அழகா சொல்லுகிறாரு தம்முடைய ஜனத்தை குறித்து, தம்முடைய ஜனத்தின் நிலைமையை குறித்து. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசம் பாழாயிருக்குது, இப்படி வேதனைப்படுறிய, ஏன் இப்படி வேதனைப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரே சொல்லிக்கிட்டு சொல்றாரு. சரி வா, 18வது வசனத்தை படிங்க. அந்த அதிகாரத்துல வழக்காடும், வா நமக்கு பேசி தீர்ப்போம், வழக்காடுவோம். நம்ம ரெண்டு, நீ உனக்குள்ள நியாயத்தை சொல்லு, நான் எனக்குள்ள நியாயத்தை சொல்றேன். நீ என்னை விட்டு தூரமா எல்லாம் போயிட்டு இருக்கிற, என்னை விட்டு தூரமா போறதுனால எல்லாம் உச்சதல் உள்ளங்கால் வரை நீ வியாதியை வருவித்து கொண்டாய். வா வழக்காடுவோம், நான் உனக்கு என்ன தீமை செய்த, நீ வழக்காடுவோம், ஏன் வா பக்கத்துல வா வழக்காடுவோம் வா என்று சொல்லிட்டு சொல்றாரு. உங்கள் பாவங்கள் எப்படி செக்கச்சவன்னு சிவேர்னு இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாக. எப்படிப்பட்ட பாவமாக இருக்கட்டும் பரவாயில்லை, இந்த பாவமா மன்னிக்கவே பட முடியாத பாவம், இந்த பாவமா கொடுமையான பாவம், அப்படி ஒன்றும் இல்லை. எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட வா, நமக்கு வழக்காடுவோம், நமக்கு பேசி தீர்ப்போம். பேசி தீர்ப்ப நீ வா, என்னை விட்டு தூரமா போகாத, என்னை விட்டு தூரமா போகாத, நீ என்கிட்ட வா, பேசி தீர்ப்போம். சிகப்பா இருந்தாலும் உன்னுடைய பாவத்தை நான் அப்படியே கழுவி உன்னை வெண்மையான பஞ்சாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம், மனம் பொருந்தி செவி கொடுத்தால். அழகா சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி. நான் உன்னை கூப்பிடுறேன் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி கூப்பிடுறேன் இல்லையா. நீங்கள் மனம் பொருந்தி, என்னுடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆனால், பாருங்க, ஆண்டவர் தாம் பிள்ளைகளை தம் பக்கமா இழுத்து, அவர் பக்கமா இழுத்து அவர்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி தேசத்தின் நன்மையை அவர்களுக்கு புசிக்க கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அநேக நேரத்தில் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் பலவீனம், போராட்டம், வியாதி, பிரச்சனைகள் எல்லாம் சூழும் போது ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புகிறோம். என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே, என் நிலைமை இப்படி ஆயிற்றேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீ தூரமா போனோம், என்னை விட்டு நீ தூரமா போகாத. நீ அடிக்கப்பட்டதனுடைய காரணமே நீ என்னை விட்டு தூரமா போறதுனால. நீ கிட்டவா, நீ கிட்டவா, நமக்கு வழக்காடுவோம், பேசி தீர்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, நமக்கு பேசி தீர்ப்போம். பேசி தீர்த்துக்கிட்டு அதுக்கு பின்பதாய் நீ மனம் பொருந்தி நீ செவி கொடு. செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட ஒப்புரவாகும்படியாய், நம்மோடு கூட ஐக்கியமாகும்படியாய், நம்மை விடுவிக்கும்படியாய், நம்மை சுகப்படுத்தும்படியாய் அவர் விருப்பப்படுகிறவர், அவர் ஆசைப்படுகிறவர். நாம கெட்டு போகணும், வியாதியோடு அழிந்து போகணும், நம்முடைய குடும்பம் அப்படி அழிந்து போகணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுகிறவரே அல்ல.
அநேக நேரங்களில் நம்ம நினைப்போம், ஆண்டவர் என் குடும்பம் இப்படி அழிஞ்சு போகணுன்னு விட்டுருக்கிறாரு போல இருக்கு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆனாலும் என் பிள்ளைகளுடைய குடும்பம் இப்படி இருக்குதேன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளணும், ஆண்டவன் நம்முடைய குடும்பத்தை அழிந்து போக விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து பாருங்க, நாளுக்கு நாள் நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் சொல்லி. அல்லேலூயா. நம்ம அங்கலாய்க்கிறதை விட, நம்முடைய சரீரத்திலே வியாதி வந்து, நம்முடைய சரீரத்திலே போராட்டம் பிரச்சனை வந்து நாம அங்கலாய்க்கிறதை விட ஆண்டவர் நமக்காக அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அந்த ஏசாயாவிலே பார்க்கும்போது அழகா சொல்லப்பட்டிருக்கும். படிங்க ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் படிங்க. யாதை பார்த்து கூப்பிடுறாரு? வானத்தை பூமியும் படைச்ச ஆண்டவர் மனுஷனுக்காக வானங்களை கூப்பிடுறாரு. ஏன்னா மனுஷன் அந்த வார்த்தையை கேட்காததுனால, வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஒரு மாட்டுக்கு தன் எஜமானனை குறித்து தெரியும், எஜமான் யாருன்னு. ஒரு கழுதை தன்னுடைய ஆண்டவனுடைய முன்னணையை அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலோ, என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அல்லேலூயா. என் ஜனம் உணர்வில்லாம இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல இரக்கமுள்ளவராய், நம்ம மேல அன்புள்ளவராய், நம்ம மேல பாசமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வானங்களை கூப்பிட்டு அழுறாரு, பூமியை கூப்பிட்டு புலம்புறாரு. எதுக்காக? நமக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்படி இரக்கமுள்ள பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை கல்வாரி சிலுவையிலே சிதைக்க கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு நம்முடைய வியாதிகளை மாற்றி நம்மை குணப்படுத்தும்படியாய், நம்மை வாழ வைக்கும்படியாய் அவருடைய சரீரத்தை சிதைக்க கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் நமக்காய் சிதைக்கப்பட்டபடினாலே அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தழும்புகளும், ஒவ்வொரு காயங்களும் என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற வியாதிகளை மாற்றும்படியாய், என்னை குணமாக்கும்படியாக தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இதை யாரெல்லாம் விசுவாசித்து ஆமென் அறிக்கை செய்து ஜெபிக்கிறீர்களோ, ஜெபிக்க 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 உங்க சரீரத்தில், உங்க ஊனா இருக்கட்டும், கணுக்காய் இருக்கட்டும், நரம்பா இருக்கட்டும், எலும்பா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, அப்படியே மாறி சுகம் பெறுவதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றும், அவருடைய தழும்புள்ள கரத்தை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகிற ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதிக்கு பதிலாக ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. வியாதி எப்படி வந்தது? நம்முடைய பாவத்தினால, நம்முடைய சாபத்தினால. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை வியாதி. இந்த வியாதியை மாற்றும்படியாக கல்வாரி சிலுவையிலே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை நொறுக்க கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சொட்டு ரத்தமோ, ஒவ்வொரு தழும்போ, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இருக்கிற வியாதிகள் அவர் தழும்புகளை ஏற்றிருக்கிறார். அல்லேலூயா. இத விசுவாச அறிக்கை செய்யணும். விசுவாச அறிக்கை செய்து யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, உண்மையாகவே சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியை நீங்க தேடினீங்கன்னு சொன்னா அது காணாத வண்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. அது காணாத வண்ணமாய் போகும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஆமென், வியாதிக்கு பதிலாக ஆரோக்கியம் தரும்படியாய் கல்வாரி சிலுவையில் எனக்காய் பலியானீர் ஆண்டவரே, எனக்காய் நீர் ஆண்டவரே சிதைக்கப்பட்டு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்க இன்னைக்கு போறீங்க?
யாரெல்லாம் அர்ப்பணிக்க போறீங்க? நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை காண செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து நாம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு முடிந்தவர்கள் ஆண்டவரே சொல்லுகிறார், உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை. இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்லித்தர, நம்முடைய சரீரம் எலும்புகள்ல கூட நாம செய்த பாவம் ஒட்டிக்கிட்டு இருக்குதான். எலும்பு மஞ்சையில கூட, எலும்பு மஞ்சையில கூட. இப்ப இந்த கால் முட்டி இருக்குது, இந்த முட்டி ஜாயிண்ட் பகுதியில் அந்த மஞ்சையில கூட என்ன ஒட்டி இருக்குது? பாவம் ஒட்டிட்டு இருக்குது. எலும்புகள்ல நம்ம செய்த பாவம் எலும்புகள்ல கூட ஒட்டிட்டு இருக்குது. அதான் தாவீது சொல்லுகிறான், என்னுடைய வாலிப பருவத்தின் பாவத்தை நினையாதிரும், என்னுடைய பாவம் என் எலும்புகளை நொறுக்குகிறதுன்னு சொல்லி. எலும்பு மஞ்சையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த எலும்பு பாவத்தினால நிரம்பும் போது, நரம்புகள் பாவத்தினால நிரம்பும் போது எலும்பு சம்பந்தமான பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் வரும். வயசாகிட்டு நடக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம். பைபிள்ல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, உன் எலும்புகளை புஷ்டியும் கொழுமையும் உள்ளதாய் மாற்ற வேண்டும் சொல்லி. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துடைய தழும்ப நாம நம்பி அதை விசுவாசித்து நம்ம அறிக்கை செய்து ஜெபிச்சா உலர்ந்த எலும்பும் உயிர் பெறும். அல்லேலூயா. அந்த உலர்ந்த எலும்பு உயிர் பெறுகிறது மாத்திரமல்ல, இந்த எலும்பை தூக்கி பள்ளத்தாக்கில் போட்டாலும் அது பரிசுத்த எலும்பாய், ஆமென், அநேகரை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம நரம்புலையும் சரி எலும்புலையும் சரி அது பரிசுத்தம் உண்டாகணும். அவருடைய தழும்புள்ள கரமாய் மாறட்டும், தழும்புள்ள கால்களாய் மாறட்டும். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கட்டு இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க சரத்தை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இந்த சத்தம் கேட்டு நீங்க படுக்கையில கூட கடந்து ஜெபிச்சிட்டு இருக்கலாம், இல்லை ஐசியூல கூட இந்த சத்தத்தை மட்டும் நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், எழும்ப முடியாத வண்ணமா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார். ஆண்டவர் ஒரு சுகத்தை தரப்போகிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நிச்சயமாய் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுகம், நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஆமென். 2 கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. Thank you Lord. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீமாலா ரஷகபா லீமாலா ரஷகலரா. சுத்திகரியும் சுத்திகரியோ, பாவங்களை சுத்திகரியோ, குணமாக்கு குணமாக்கு, வியாதியை குணமாக்கு. சுத்திகரியோ சுத்திகரியோ, பாவங்களை சுத்திகரியோ, குணமாக்கு. சத்தமாய் குணமாக்கு, வியாதியை குணமாக்கு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விடுதலை விடுதலை உணர்ந்து கேளுங்க. விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெப சிந்தையோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு ஏக்கத்தோடு ஜெபிமா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் சத்தமுயர்த்தி பதில் தாரும் என் கண்ணீருக்கு பதில் தாரும். ஹalleluya 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 ஹalleluya. அவருடைய தழும்புகளை நோக்கி பாருங்க. அவருடைய தழும்புகளை நோக்கி பார்த்து நீங்க எந்த உங்க சரீரத்துல எந்த அவயம் பழுதடைந்திருக்கிறதோ, என்ன வியாதியோடு கூட இருக்கிறீங்களோ அப்படியே அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இந்த சத்தம் கேட்டு ஜபித்து கொண்டிருக்கலாம். உங்க பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கலாம், அல்லது உங்க புருஷன் வியாதிப்பட்டிருக்கலாம், இல்லை தாய் தகப்பன் வியாதிப்பட்டிருக்கலாம். நீங்க அப்படி ஒப்பு கொடுத்து தரிசித்து ஜபிங்க, தியானித்து ஜபிங்க பார்ப்போம். ஆமென் ஆமென். நம்ம சுகத்துக்காய், தெய்வீக சுகத்துக்காய் இன்னைக்கு இந்த நேரத்தில் ஜபிக்கிறோம். தொடர்ந்து விடுதலைக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆத்மாவை குணமாக்குகிறார், ஒரு சீர்கேட்டை குணமாக்குகிறார். இன்னைக்கு ஆண்டவர் குணமாக்குகிற கர்த்தராய் உனக்காய் வெளிப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபி பார்ப்போம். ஆத்மாவை ஒப்பு கொடுத்து ஜபி. நான் திறந்து யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் ஜபிங்க, எல்லாரும் ஜபிச்சுக்கிட்டே இருங்க, ஜபிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். இந்த ஜப நாட்கள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற நாட்கள். ஆமென். இந்த ஜபம் முழுவதும் இந்த ஜபம் முடியும் போது நிச்சயமாய் அடுத்த கட்டத்துக்கு நேராக உன்னை கொண்டு சென்றிருப்பார். ஆவியானவர் கொண்டு சென்றிருப்பார். நான் நம்புகிறேன், ஆவியிலே விசுவாசிக்கிறேன். அநேக குடும்பங்கள் இந்த ஜபத்தின் மூலமாக விடுவிக்கப்பட போகிறது. யாரெல்லாம் விசுவாசத்தோடு சிலுவை தியானத்துக்குள்ள இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்துக்குள்ளாய் மூழ்கின ஒரு ஜபிக்கிறார்களோ, ஆமென், அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்படுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ரிமாலா ரஷகலா ரைபாலா ரகலாரா. கைகளில் ஆமென் இருக்கிற தழும்புகள் எனக்காக சொல்லு. லாவில் இருக்கிற தழும்புகள் எனக்காக சொல்லு. ஆமென். சிரசில் இருக்கிற தழும்புகள் எனக்காக சொல்லு. எனக்காக நாவில் இருந்தல்ல, இருதயத்திலிருந்து வார்த்தை வரட்டும், இருதயத்திலிருந்து வார்த்தை வரட்டும். யாருடைய இருதயத்திலிருந்தெல்லாம் வார்த்தை வருகிறதோ அவர்களெல்லாம் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆமென் உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் ஆண்டவரேன்னு சொல்றாங்களோ, ஆமென், அவர்கள் எல்லாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. ஆமென், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க, சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. ஹல்லேலூயா. ரீமாலா ரஷகபா லீமாலா ரகலாரா. அவர் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் தன் மேல் ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய வேதனையை அவர் தம் சரீரத்திலே சுமந்ததால் ஆமென் நமக்கு ஆரோக்கியம் ஒரு இலவசமான ஈவாய் கிடக்கிறது. ஆமென், இலவசமான ஈவாய் கிடைக்கிறது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமென் குணமாகிறோம் என்பது நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நமக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். வேதம் சொல்லுகிறது, ஓ குணமானீர்கள், நீங்கள் குணமானீர்கள். கடந்த காலத்திலும் கூறுகிறது, அதாவது ஆமென் இனி உள்ள காலத்திலும் கூறுகிறது, ஆமென் நீங்கள் குணமானீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரோக்கியம் ஏற்கனவே சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆரோக்கிய சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டு விட்டது. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாகிறது. அவன் வழக்காடு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பாதத்தில் போய் சொல், அப்பா நான் பாவியா இருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் யாவை மன்னித்து ஆண்டவரே, என் உச்ச தலையில் உள்ள கால் வரை ஆண்டவரே, அவன் வியாதிகளை மாற்றி ஒரு பரிபூர்ண சுகம்
சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஜெபிங்க ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. ஓ ராமா லா ரா லா ரா ஷகா லா ரா. ஆண்டவரே ஆண்டவரே, என் சரீரத்துல என்ன வியாதி இருக்கிறது என்று தெரியாமல் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறேன். ஆமே, ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறாயோ, இப்பொழுது விடுதலை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ரிபாலா பாலிபாலா ரஷகாலா ரிபாலா ரகாலா. ஓ ரிபாலா பரபோ ஷபாலா பலிபாலா பரிபாலா பரா. ஓ ரிபாலா ரஷகாலா. ஒரு விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. தொடர்ந்து இணைந்து ஜெபிக்க பாப்பா. ரிபாலா ரஷகாலா. நரம்பு சம்பந்தமான பலவீனங்கள் மாறுகிறது, வியாதிகள் மாறுகிறது, வியாதிகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மாறுகிறது. நரம்பு சம்பந்தமான வியாதிகள் மாறுகிறது, எலும்பு சம்பந்தமான வியாதிகள் மாறுகிறது, கிட்னி சம்பந்தமான பலவீனங்கள் மாறுகிறது. நோய்க்கு பதிலாக ஆரோக்கியம். ஆமென். நோய்க்கு பதிலாக ஆரோக்கியம், வியாதிக்கு பதிலாக ஆரோக்கியம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு இரத்தத்தினாலே உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே சுகம். உன் சரீரத்தில் இனி சாத்தானுடைய வல்லமைகள் போராட முடியாது. உன் சரீரத்தில் விடுதலை உண்டாகிறது, உன் சரீரத்தில் விடுதலை உண்டாகிறது. மறைந்து மறைந்து சத்துரு செயல்பட முடியாது. ஆமென். இயேசு இரத்தத்தினாலே நீ மீட்கப்படுகிறாய், இயேசு இரத்தத்தினாலே மீட்கப்படுகிறாய், இயேசு நாமத்தினால் மீட்கப்படுகிறாய், இயேசு இரத்தத்தினால் விடுவிக்கப்படுகிறாய். இப்பொழுது சுகம் உண்டாகிறது. பெற்றுக்கொள், கரங்களை தட்டி இயேசு நாமத்தினாலே, கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசு நாமத்தினாலே. நன்றி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிப்பீராக. இப்பொழுது அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஊற்றி பாய்வதாக. ஜபி ஜபி, ஊக்கமாய் ஜபி, விட்டு கொடுத்து ஜபி, விட்டு கொடுத்து ஜபி. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எரிய விடு, எரிய விடு, எரிய விடு, எரியட்டும், எரியட்டும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஆண்டவனை மாற்றட்டும், மாற்றட்டும், மாற்றட்டும். ஓ ரிபாலமா லிமாலமா ரீடரா கடரபோ ஷபாலமா லிமாலமா ரிபாலமா ரபரா. ஹalleluya, ஹalleluya. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. ஹalleluya. ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. சொல்லுமா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். அப்பா, என் ஆவி ஆத்தும சரீரத்தில் உங்க இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் எலும்புகளுக்குள்ளா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. ஆமென். என் மேல உங்க அதிகாரம் தங்கட்டும் ஆண்டவரே, என் மேல உங்க வல்லமை தங்கட்டும் ஆண்டவரே, என் மேல உங்க குணமாக்குகிற தழும்புள்ள கரத்தின் வல்லமை என் மீது இறங்கட்டும். ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியானதே ரகமனோ சந்தலாத்தரா. ஒவ்வொரு பலத்து அசைவாடுதல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். எல்லா உலர்ந்த அனுபவங்களை உயிர் பெற்று ஆமென் உயிர் அடைகிறது. அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடு சொல்லிக்கொண்டே இருப்போமா.
ஆண்டவரை நோக்கி கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. எல்லா தடைகள் உடைகிறது, சத்துருவின் வல்லமைகள் சுட்டரிக்கப்படுகிறது, அசுத்தங்கள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் உன் மீது நீட்டப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடும்படியாய், உன்னை நிரப்பும்படியாக இந்த இடம் முழுவதிலும் அவருடைய அசைவாடுதல். எல்லா தடைகளும் நீங்கி போகிறது. ஒரு வல்லமை இப்போது வந்து தங்குகிறபடியா ஸ்தோத்திரம். ஒரு வல்லமை இப்போது உங்கள் மீது நிழலிடுகிறது. பெற்றுக்கள் பெற்றுக்கள். அசுத்தங்கள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. பலவீனங்கள் எரிந்து வெளியேறட்டும். சர்வ வல்லவர் நிழலிடுகிறார். சர்வ வல்லவர் ஆளுகை செய்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல வரவழைக்கிறவர். ஆமே ஆமே. Yes, glorifier. Yes, glorifier. Rideshe ketele la la darara. Hallelujah. 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 ஆமென். சிலுவையிலே கர்த்தர் நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம தியானித்தோம். ஆமென். அவருடைய தழும்புகளினாலே ஆரோக்கியம், வியாதிகள் மறையும். ஆமென். அவருடைய சமூகத்தில் அவருடைய இரத்தத்தினாலே கழுவ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, பாவமாக இருந்தாலும் பாவத்தினால் உண்டான வியாதியாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் மறைந்து போகும். முதலாவதாக எந்த வியாதியாக இருந்தாலும் சிலுவைக்கு முன்பதாக அடங்கி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். ஒருவேளை யாராவது வியாதிப்பட்டவர்கள் அநேக நாட்களாக பலகீனத்தின் நிமித்தமாக சோர்ந்து போய் யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னா, இன்றைக்கு நீ கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க ஆமே. கல்வாரி பாதத்திற்குள்ளாய் வந்த எந்த மனுஷனையும் கர்த்தர் வெறுமையாய் விடுகிறது இல்லை. அவருடைய இரத்தத்துக்குள்ளாய் நீங்கள் ஒப்பு கொடுக்க நரம்புகளுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், இரத்த நாளங்களுக்குள்ளாய் கர்த்தருடைய சுகமாக்குகிற, குணமாக்குகிற தழும்புள்ள கரத்தின் வல்லமை ஊடுருவி பாயும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்ய செய்ய வாலிபத்தின் பாவம் நம்முடைய எலும்பின் மஞ்சைகளோடு ஒட்டி கொள்ளுமா. பாவம் எப்படி எலும்பின் மஞ்சைகளுக்குள்ளாய் போய் ஒட்டி கொள்ளுமோ, அதே போல தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்க பரிசுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஆமீன். ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்தும். அப்பா என்னை கழுவுங்க, என்னை உண்மை போல மாற்றுங்க, என்னை உண்மை போல மாற்றுங்க என்று நீங்கள் ஒப்பு கொடுக்க உங்கள் எலும்பின் மஞ்சைகளுக்குள்ளாய் பரிசுத்தம் போய் ஒட்டிக்கொள்ளும். இதை அறிந்ததுனால யோசேப்பு தன்னுடைய சந்ததி, தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து மரிக்கும் முன் சொல்லிட்டு போகிறான், நான் செத்தேன் அப்படின்னா நான் மரித்த பின்பதாக என் எலும்புகளை நீங்கள் எகிப்தில் வைக்கக்கூடாது. நீங்கள் போகும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களை திரும்ப புறப்பட பண்ணுவார். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செழிப்பான தேசத்தை தருவார். கர்த்தர் தரும்போது என் எலும்புகளையும் நீங்கள் சுமந்து கொண்டு போகணும்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்பில் அவ்வளோ பரிசுத்தம் இருக்குது. நீங்கள் எந்த அளவு நாம் ஜெபிக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய எலும்புகளில். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். உண்மையாகவே 1 ராஜாக்களில் வாசிக்கிறோம். ஆமீன். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணும்படியாக, செத்துப்போன ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த பிரேதத்தை தூக்கி கொண்டே வருகிறாங்க. பிரேதத்தை தூக்கி கொண்டே வரும்போது யுத்தம் செய்யும்படியாக ஒரு பெரிய படை நிற்கிறதை பார்த்த உடனே அந்த பிரேதத்தை பக்கத்தில் இருந்த ஒரு கல்லறை மேலே அப்படி வைத்தாங்க. பக்கத்தில் இருந்த பிரேத குழி மேலே. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு அடக்கம் பண்ண போகும்போது ஒரு தண்டு அந்த வழியாக வர்றதை பார்த்த உடனே அதில் இன்னொரு அடக்கம் பண்ணின பிரேதம், ஒரு பிரேத கல்லறை இருக்குது, அதுக்கு மேலே அந்த செத்து போன மனுஷனை வைத்தாங்க.
வைத்த உடனே அந்த கல்லறை யாருடைய கல்லறையா இருந்தது? தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய கல்லறை. செத்துப்போன எலிசாவுடைய எலும்பு அந்த செத்துப்போன மனுஷனுடைய சரீரத்தில் பட்ட உடனே மரித்தவன் உயிரோடு எழும்பி நிற்கிறான். அல்லேலூயா. அப்படி எந்த அளவு ஆண்டுடைய இரத்தத்துக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவு உங்க எலும்புகளுக்குள்ளாய் அந்த பரிசுத்தம் ஊடுருவி ஊடுருவி பலன் கொள்ளுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒன்று, இந்த நாள் ஜெபத்தின் மூலமாக எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மறையும். ரெண்டாவது, வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற வல்லமையை கர்த்தர் உங்கள் மேலே இன்றைக்கு வைக்க போகிறார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. ஆமென். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்கள் தொடும்போது மறைந்து போகும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் எல்லாரும் இருக்கிற இடத்துல அல்லேலூயா ஒரு மகிமை இந்த இடத்துல வந்து நிழலிட்டு இருக்கிறது. வியாதிகளுக்கு முடிவுண்டாக்குகிற கர்த்தர் அவர். பாருங்க, வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்னை குறித்து தான். நான் ஜெபிக்க ஜெபிக்க என் எலும்புகளுக்குள்ளாய் அந்த வல்லமை வந்து கொண்டே இருக்கும். மரித்தவனாக இருந்தாலும் தொடும்போது உயிரோடு எழும்பியே ஆகணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும் மாறாது. அவர் எப்படி எழுதியிருக்கிறாரோ அப்படியே என்னை கொண்டு செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்படிங்கிற நிச்சயத்தோடு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு அவன் இனி வார்த்தை வல்லமையாய் வெளிப்படும். வார்த்தை வல்லமையாய் வெளிப்படும். நீங்கள் கேட்ட வார்த்தை இப்போ உங்களுக்குள்ள ஜீவன் கொள்ளணும். அதுதான் இப்போ விஷயம். அவன் கேட்ட வசனம் உங்களுக்குள்ள ஜீவன் கொள்ளணும். அது வியாதியாக இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள வியாதியாக இருந்தனா இப்போ வியாதி மறையணும். கேன்சராக இருந்தனா இப்போ மறையணும். அவர் சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்க உச்சம் தலையிலே வந்து பழிக்கும். அது அல்லேலூயா. கர்த்தர் சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் உன் மீது வந்து அமரும். ரிகாதா ஷாகலாதர ஹசியாத்தனரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் எலும்புகளுக்குள்ளாய் அந்த வல்லமையை வைக்க விரும்புகிறார். அவருடைய இரத்தத்தில் இருந்த வல்லமை, சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் எலும்பின் மஞ்சைகளுக்குள்ளாய் வைக்க விரும்புகிறார். பாவம் செய்கிறதினால ஒரு எலும்பின் மஞ்சைக்குள்ளாய் எப்படி பாவம் ஒட்டிக்கொள்ளுமோ அதே போல பரிசுத்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்க ஜெபிக்க ஜெபிக்க உன் எலும்புகளுக்குள்ளாய் அந்த பரிசுத்தம் ஒட்டிக்கொள்ளுகிறது. நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் எலும்புகளுக்குள்ளாய் ஒரு வல்லமை தங்கி கொண்டே இருக்கிறது. உன் சரீரத்திற்குள்ளாய் மறைந்து மறைந்து தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் ஆமை தங்கி கொண்டே இருக்கிறது. இனி நீ அல்ல, உன்னை கர்த்தர் வேறு மனுஷியாக்கி கொண்டிருக்கிறார். இனி நீ அல்ல, கர்த்தர் உன்னை வேறு மனுஷனாக்கி கொண்டிருக்கிறார். ரதல ஷகலத ரஹம்தர் பிரௌடப ரஹம்தியாத்தரிரோ ரிகே தேல ஷம்தல பௌரி கபரபலதுரா ரிகபலபோஷே. அந்த வல்லமைக்குள்ளாய் உன்னை இடை கட்டும்படியாக கர்த்தர் உன் அருகிலே நிற்கிறார். சகோதரி, கண்களை மூடி ரிகதலரதனா. ஒருவேளை உங்க குடும்பத்தில் யார் பலவீனப்பட்டிருந்தாலும் இனி நீ கை நீட்டி ஜெபிக்கும் போது அங்க விடுதலை நடக்கும். ஆமே. உன் கரங்கள் இயேசு கிறிஸ்துவின் கரங்களாய் மாற்றப்படுகிறது. உன் கரங்கள் இயேசு கிறிஸ்துவின் கரங்களாய் மாற்றப்படுகிறது. அவர் குஷ்டரோகியை தொட்டபோது எப்படி சொஸ்தம் அடைந்தானோ, அவன் குருடனை கர்த்தர் தொட்டபோது எப்படி பார்வை அடைந்தானோ, அதே போல நீ யாரை தொடுகிறாயோ, யாருக்காக கரம் உயர்த்தி ஜெபிக்கிறாயோ, அவர்கள் மேல தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதை காண்பாய். ஊடமா சகதல பௌரி கபரபலதுரா ரக்கபரபல் பிரௌடபரகசியாத்தனரோ ரிகேலே தேரேஷேகேரே தேரேரா. ஒரு உன்னத வல்லமை நிரப்புகிறது. ஒரு உன்னத வல்லமை மூடுகிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை காத்திருக்கிறவர்கள் மேல் வந்து அடைகிற பலத்த வல்லமை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் வந்து அமர்கிற உன்னத வல்லமை. ரிபா ஷகலத ரஹம் தரபௌரியா ரிகேதேலே ரேகேரேதேனா உடபலபலப ஷபலபலதரா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். விடாத விடாத தொடர்ந்து போராடு. வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டிகள் கரைந்து வெளியேறட்டும். அசுத்தங்கள் அழியட்டும். வியாதிகள் மறையட்டும். மனக்குழப்பத்தின் வியாதிகள்
மறைவதாக. தோல் பிரச்சனைகள் மாறட்டும். ஹalleluya. அலர்ஜி ப்ராப்ளங்கள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்பு சம்பந்தமான வியாதிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கப்படுகிறது. இது அவருடைய தழும்புள்ள கரத்தினாலே நீ சுகமாக்கப்படுகிறாய். இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரத்தினாலே சுகமாக்கப்படுகிறார். உன் கரம் அவருடைய கரங்களாய் மாற்றப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரகம சந்தல ரிபரபல துராதி ரகசியா ரிகபரபல ஒரு ஹம்தரி கபரபல போஷி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உடமன பௌஷா லா தேகே ரேமன ஹசியாத்தனரா லா கபரோரபல ஹம்தரபௌரி கபரபலபலவா ரிபல பௌஷே ரேதே லேதே ரேகே ரேகமனோ ரெகபலபௌ ரக்கராதி கபரபலவா ரேசே கேம ஹம்தரா ரிகபலபௌ ஷாரபலதுரா. எலிசாவுடைய எலும்புகளுக்குள்ளாய் இருந்த வல்லமை அதே போல கர்த்தர் உன் மீது தமது அதிகாரத்தை வல்லமை வைக்கிறார். இப்போது வைக்கிறார். அதிகாரத்தோடு எழும்பு, அதிகாரத்தோடு எழும்பு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எழும்பு, எழும்பு, பலன்கொள். ரகதமா ஷகலரரரா. ஹalleluya. ராகாப்பை வெட்டினது வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான் அல்லவோ. எழும்பு, எழும்பு, பலன்கொள். கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே. கர்த்தர் உன்னை தம்முடைய புயமாய் மாற்றுகிறார். கர்த்தர் உன்னை தம்முடைய புயமாய் மாற்றுகிறார். பலன்கொள், பலன்கொள். ராகாப்பை வெட்டும்படியாக, வலு சர்ப்பத்தை வெட்டும்படியாக பலன்கொள். உன் கரங்கள் கர்த்தருடைய கரங்கள் ஆக்கப்படுகிறது. உன் புயம் தேவனுடைய புயமாக்கப்படுகிறது. வியாதிகளை உண்டு பண்ணி கொண்டிருந்த பிசாசு அழிகிறார். வியாதிகளை உண்டு பண்ணி கொண்டிருந்த பிசாசு இப்போது அழிந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தை உண்டு பண்ணி அடிக்கடி சோர்வடைய பண்ணுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த ஆவி ஆத்தும சரீரத்தை விட்டு வெளியேறு. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமெடுக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம். கர்த்தர் உனக்காக எழுந்தருளி யுத்தம் செய்கிறார். சத்துருக்கள் துரத்தப்படுகிறார்கள். பிசாசின் கிரியைகள் அழிந்து வெளியேறுகிறது. அந்நிய பாஷைகளை பேசிட்டே இருங்க. அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருங்க. நீ அந்நிய பாஷையை பேச பேச அவருடைய ஆவி உனக்குள்ளாய் பரிபூரணமாய் கிரியை செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பரிபூரணமாய் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிபூரணமாய் வெளிப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிபூரணமாய் கிரியை செய்கிறார். ரிப தீரபா ஷேக தீரபன துட ரபலதுரே ரகமா ஷகல தீரகரதரரா ரிகமா ஷம்தல ரிபலபௌரி கபரபலவா உடபலபௌரி கபரபலவோ ஷாத்திரிபி கபாரதுனரா. அல்லேலூயா. சகல வியாதிகளும் மறைவதாக, சகல நோய்களும் மறைவதாக. எந்த வியாதியாய் இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் இப்போது மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரத்தினாலே சொஸ்தமாக்கப்படுகிறார். ஆணி வாய்ந்த கரத்தினாலே சொஸ்தமாக்கப்படுகிறார். தழும்புள்ள கரத்தினாலே சொஸ்தமாக்கப்படுகிறார். ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய வல்லமை ஓ மேல, ஜெபிக்க ஜெபிக்க அந்த வல்லமை ஓ மேல. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவ வல்லமை, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற உன்னத வல்லமை இப்போது உன் ஆவி ஆத்ம சரீரத்திற்குள்ளாய் பரம் திறந்து தேவ மகிமை பலமாய் வெளிப்படுகிறது. ரிபல சந்தரா ரிகபலபல ரப்தரக சியாத்தர ரிபரபலதுரா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவர் வெளிப்படுகிறார் சகோதரி. ஆவியானவர் உனக்காக வெளிப்படுகிறார். ரிபல துரகபல சந்தர ரிபலதரா. அபிஷேகத்தின் வல்லமை ஊடுருவுகிறது. அபிஷேகத்தின் வல்லமை உன் எலும்புகளுக்குள்ளாய் நரம்புகளுக்குள்ளாய் அபிஷேகத்தின் வல்லமை ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிறது போல ஊடுருவி பாய்கிறது. ரப ஷகதரலதரனோ ரிகேலேதே ரிசிகி பரதுரலரா ரிபன ஷிகமமரதுரபலபௌரியா. ஹalleluya.
Hallelujah, 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 hallelujah. Ratalabo rekavarabalabara rikavarabalabo sharete reseke manara ribarabalabo rikavarabalaba. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் தமது ஆவியை ஊற்றுகிறார். மாம்சமான யாவர் மேலும் தமது ஆவியை பொழிந்தருளுகிறார். ரீதமனோ சந்தல ரிபரபலதுரா. ஹல்லேலூயா. எந்த வியாதியா இருந்தாலும் மறையும், எந்த வியாதியா இருந்தாலும் மறையும். ஹல்லேலூயா. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு ஸ்திரீய பிசாசு பலவீனப்படுத்தி ஆமே எழும்ப முடியாமல் அவளை சோர்வுக்குள்ளாய் கூனியா வைத்திருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் பிசாசை துரத்துகிறார், வியாதி மறைகிறது. பிசாசை துரத்துகிறார், வியாதி மறைகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஒரு வல்லமை அவர் சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே ஆமென் என்றும் வந்து இறங்கி கொண்டு இருக்கிறது. ரீதானா ஷேகாலாதாரா. ஆமே. சத்துரு என்னென்ன சாபத்திற்குள்ளாய் பாவத்திற்குள்ளாய் குடும்பங்களை சிறைபிடித்து வைத்தானோ எல்லாவற்றின் மேலையும் கர்த்தருடைய சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்திற்குள்ளாய் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. பலவீனம்னு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உன்னுடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை கெடுத்து கொண்டிருந்த சத்துரு இன்னைக்கு முடிவுக்கு வருகிற சகோதரி, இது நீ போராடி ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள். ஆமே. உன் நன்மைகளை கெடுக்கிற பிசாசுக்கு மேலாய் நீ ஜெயம் கொள்ளுகிற நாள். கர்த்தர் சாத்தானை உன் காலின் கீழாய் நசுக்கி உனக்காக அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிற நாள். உன் குடும்பத்திற்குள்ளாய் ஆரோக்கியம் வைக்கப்படுகிறது. உன் பிள்ளைகள் மேல, உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும், உங்க புருஷனார் மேல, மனைவி மேல கர்த்தர் தமது ஆரோக்கியத்தை வைக்கிறார். கர்த்தர் தமது ஆரோக்கியத்தை வைக்கிறார். நீ ஆரோக்கியப்பட்டு பிழைக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க. ரிபல துரகமன கசியாத்தனரோ ரிகபலவோ ஷௌடத்தி கபால தோரகசியாத்தனரா. ஹல்லேலூயா. வீசிங் ப்ராப்ளங்கள் எல்லாம் மறையட்டும். இழுப்பு வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி அழிந்து வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால. ரகபஷகலதரணா ரிகபரபரபல துரகசியாத்தனரோ. ஆமென். ரீகா பாபா ஷகல தரகரதனரதனா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சொல்லுவோமா? உலர்ந்த எலும்புகள் ஐயா அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும். சொல்லுங்க, போதாதுப்பா, இன்னும் அசைவாடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் அவர் தமது கிருபைகளை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவாய் உன் கிருபை பலன் கொள்ளுகிறது. எந்த அளவு நீங்க ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ, எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ, அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த அளவு கர்த்தர் தமது பலத்தினாலே உன்னை இடை கட்டுகிறார். எந்த அளவு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாயோ அந்த அளவு வல்லமையினாலும் பலத்தினாலும் இடை கட்டப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறையட்டும், தோல் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அலர்ஜிகள், அரிப்புகள் எல்லாம் நீங்கி போகட்டும். சத்துரு போட்டதை சத்துருவே எடுத்துக்கொண்டு வெளியேறுவானாக. சத்துரு போட்ட பலவீனத்தை சத்துருவே எடுத்துக்கொண்டு வெளியேறுவானாக. இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்தத்திற்குள்ளாய் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். புது பல, புது ஜீவன், புது சரீரம், புது ஆரோக்கியம், புது தைரியம் கர்த்தர் உன் மேல வைக்கிறார். ரீபா தர ஹம்சந்தர வீரபல பௌரியா.
ஓ ரக்கபரபரபோ ஷபல துராதுலல ரக்கதலரதனரா. கிட்னி ப்ராப்ளங்கள் மாறி போகட்டும். ரீபல துரகடகசியா. கிட்னி சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் மறைவதாக. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரக்கத ஷகதரலரா. பலவீனத்தின் கட்டுகள் முறியட்டும். பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருடைய ஆவி ஆத்தும சரீரத்திலும் அவருவதாக. ஒவ்வொருடைய உச்சிலிருந்த உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்போது ஊடுருவி பாய்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் ஆவி ஆத்தும சரீரத்துக்குள்ள ஊடுருவி பாய்கிறது. பலவீனம் எரியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்குகிற கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது, தொடுகிறது. எந்த வியாதியா இருந்தாலும் வெளியேறுகிறது. எந்த நோயா இருந்தாலும் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நிழலிடுகிறார். தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். ரீவர துரபல் பிரௌடவரக சியாத்திரி ரிபலவோ ஷியாரவரடுரா. ஹalleluya. உரிகவரா சந்தரேகதரக சியாத்தனரே. ஜெபிங்க அப்படியே ஒரு 2 நிமிஷம் கூட ஆவியானவருக்கு இடம் கொடுத்து. அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதிகாரப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறது எதுவும் வெறுமையாய் போகலன்னு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நீ வெறுமையாய் இருக்கிறதுக்கு நான் விடுகிறது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல புதுபலன் அடைந்து செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நீ எனக்கு காத்திருக்க காத்திருக்க ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் நான் உன்னை கொண்டு செல்லுகிறேன்னு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீ காத்திருக்க காத்திருக்க ஒரு உன்னத அனுபவத்திற்குள்ளாய் நான் உன்னை இழுத்து செல்லுகிறேன். ஆமே, ஹalleluya. நீ எதற்காக ஜெபிக்கிறையோ அந்த காரியங்கள் மாற்றம் அடைகிறது. நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படுகிறது. நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது கட்டவிழ்க்கப்படுகிறது. வியாதியின் மேல அதிகாரம், ஆமே, பிசாசின் மேல அதிகாரம், வலு சர்ப்பங்களின் மேல அதிகாரம், விழுந்து போன தூதன் மேல கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை வைக்கிறார். நீதான் ஜெயிக்கணும், நீதான் மேற்கொள்ளணும். உனக்கு விரோதமா இருக்கிற போராட்டத்தை நீ கட்டு. அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் அது இல்பொருள் ஆக்கப்படட்டும். விடாத விடாத ஒரு ஜெயம் வெளிப்படுகிறது. ரீபா கப்தர் பிரௌடப ரகசியா ரீத ரகசியா தரரோ. Hallelujah, 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 hallelujah. Rikada bashakala la 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 la. Rikaba rabala ரகசியாத்தனரு. தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன் உன்னை நிழலிடுகிறது சகோதரி. உன் கரத்தில் கர்த்தருடைய பலன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஜெபித்துக் கொண்டே இரு, ஜெபித்துக் கொண்டே இரு. ரிகாதாமா நஷகாதரா. ஜெபத்தை மாத்திரம் நிறுத்தாத. ரிகாதாபால் பிரௌடப ரகசியாத்தனரா. உன் கரங்கள் கர்த்தருடைய கரங்கள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ராதிமானா ஷெகேலே தெரேனாரா. ரிகவலா திராதி ரகசியாத்தனரோ. ரிபலபோ ஷபலதரா. ஓ விரல்களிலே தேவ வல்லமை வந்து அமருகிறது. ஓ விரல்களுக்குள்ளாய் தேவ வல்லமை, விரல்களுக்குள்ளாய் தேவ வல்லமை. ரிபலா தராசி கபலிதரபோ ஷியாரபலதுரபலபா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். நீர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நீர் அப்படியே உம்முடைய ஜனத்தை உருமாற்றி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீ மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தேவ சாயலாக்கி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் மகிமையின் சாயலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். மகிமை 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 மகிமை. மகிமையின் சாயல் உன்னில் வெளிப்படுகிறது. மகிமையின் சாயல் உன்னில் வெளிப்படுகிறது. மகிமையின் சாயல் உன்னில் வெளிப்படுகிறது. தேவ சாயல் கர்த்தர் தம்மை போல உன்னை மாற்றுகிறார். எலும்பு எலும்பு பலன் கொள். கர்த்தர்
கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே முந்தின நாட்களில் எழும்பினது போல, பூர்வ தலைமுறைகளில் எழும்பினது போல நீ எழும்பு, நீ எழும்பு. ராகாப்பை வதைத்தது வலு சர்ப்பத்தை துண்டித்தது நீதான் அல்லவோ? ராகாப்பை வதைத்தது வலு சர்ப்பத்தை துண்டித்தது நீதான் அல்லவோ? ராகாப்பை வதைத்தது வலு சர்ப்பத்தை துண்டித்தது நீதான் அல்லவோ? வலு சர்ப்பம் துண்டிக்கப்படட்டும், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் எரியட்டும், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து வெளியேறட்டும். கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தருடைய கரம் உனக்கு அனுகூலமா இருக்கிறது, தேவ கரம் உனக்கு அனுகூலமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பலனாய் வெளிப்படுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக பலனாய் வெளிப்படுகிறார். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை இதோ உன்னை ஆளுகை செய்கிறது. நிரப்பப்படுகிறாய், நிரப்பப்படுகிறாய். உன் பாத்திரம் நிரம்புகிறது, உன் ஆவி ஆவியானவருக்குள்ளாய் நிரம்புகிறது, உன் ஆத்துமா உன்னதமானவருக்குள் களி கூறுகிறது, உன் சரீரத்தில் பரிசுத்த வல்லமை நிரப்புகிறது. Rigamano Shandala Ribauri Kabarabala Turadal Proudaman Hamsandal Pre Rigana Shiakabar Prouda Hasiatine Udabala Shabala Taradana Amen Nirtadinga Javata Nirta Vanda Jabitu Konderinga Jabitu Konderinga Avianavar Yapum Sorn the Bogaravar Allah Avianavar Sorn the Boga Vitigaravar Malla Avarune Analaki Konderpa O Vegate Migatiaki Konderpa Amen 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 Our Idekati Konderika பலத்தினால் இடை கட்டி கொண்டே இருக்கிறார், பலத்தினால் இடை கட்டி கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சாத்தானின் மேல அதிகாரத்தை பெற்றுக்கொள், பிசாசின் மேல அதிகாரத்தை பெற்றுக்கொள், வலு சர்ப்பத்தின் மேல அதிகாரத்தை பெற்றுக்கொள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ரீபா தலகர தீபா ஷிகலதரா நீ காத்திருக்க காத்திருக்க நான் உன்னை பலத்தினால் இடை கட்டுவேன். ஹalleluya 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 ஓ ஹalleluya. இனி நீ போகிற இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும், நீ பேசுகிற மனிதர்களிடத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும், நீ செய்கிற ஊழியத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும், நீ சந்திக்கிற ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ரிகபா ஷகதரமனரே ரிகதலரனா என் ஊழியக்காரியாய் உன்னை அபிஷேகிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ரிபலத்துரே ரகபா ஷகரதின ரபலதரா கலங்காத கலங்காத. உன் குடும்பத்தில் போராடுகிற சத்துருக்களை மேற்கொள்ளுகிற பலத்தை உன் மேல நான் வைக்கிறேன். ஹalleluya. உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக உன் புருஷனுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருக்களை மேற்கொள்ளுகிற பலனை இன்றைக்கு நான் உன் மேல வைக்கிறேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இது நீ சோர்ந்து போவதற்கு அல்ல, இன்னும் ஆவிக்குள் மறுரூபமாவதற்கு. நீ சோர்ந்து போவதற்கு அல்ல, நீ ஆவிக்குள் மறுரூபமாவதற்கு இந்த பாதை. ஹalleluya ஹalleluya. ஜெயம் 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 ஜெய கிறிஸ்து உனக்காக பலனாய் வருகிறார். ரீகா பாஷகலதரமனஹம் செய்தராதரபௌரியா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரகதரலதரதரகசியாத்தனரோ ரிகா பாபா ஷபாபா லதரபலரா ரிபா பாபா ரகரதரரதரரா ரிகரேதேலே சிகமமன துரலரதனோ ரிகபரபரபரபரபரப ஷபலதரகசியாத்தனி ரிபலபரதுனாதரகம்தல் ப்ரௌடபரதுனா. Yes glory, yes glory. Hallelujah 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 hallelujah. ஆமென். ஹalleluya ஹalleluya. கேட்ட வார்த்தையின் பிரகாரமாகவே அவருடைய வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆமென் அவருடைய கல்வாரி சிலுவையிலும் இரத்தத்தினாலும் அவர் பட்ட காயங்களினாலும் தழும்புகளினாலும்
ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் சுகமாக்குகிறபடியினாலே, கர்த்தர் குணமாக்குகிறபடியினாலே கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அவருடைய இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்க ஆமீன். அவருடைய பாதத்தில் காத்திருந்து பரிசுத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய எலும்புகளுக்குள்ளாய் அவர் தமது வல்லமையை வைத்து, ஆமே, எலிசா தீர்க்கதரிசி எலும்பின் மேலே ஒரு பிரேதம் பட்ட உடனே பிரேதம் உயிரோடு எழும்பினது போல கர்த்தர் நம் மீது ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே, பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மேலே கர்த்தர் தமது வல்லமையும் அதிகாரத்தையும் சத்துவத்தையும் வைக்கிறபடியினாலே கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொண்டேன் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிங்க. ரீதானாஷே, அதை பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசத்தோடு தேவனை ஸ்தோத்தரிப்போமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென், 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 ஆமென். இன்னும் அதிகமாய் அவரோடு காத்திருக்க, அவருக்குள்ளாய் சஞ்சரிக்க, உறவாட தேவன் கிருபை தரும்படிய கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரீபானா தீகாமா ஷகலதரா. ஆமென். இந்த ஜெபத்தை தூரத்திலே ஆன்லைனில் இருந்து வீடுகளில் ஆங்காங்கே தேசங்களில் கடல் தாண்டி இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆமென் சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தில் ஆவி ஆத்துமா சரீரத்தில் பரிபூரணமாய் வந்து அமரும்படியாக கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். தூரத்தில் கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுடைய வியாதிகள் மறையணும். ஆமென். எந்த வியாதியாக இருந்தாலும் மறையணும். தோல் ப்ராப்ளம், ஆண்டவர் வீசிங் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால மறைய துவங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அவருடைய மெல்லிய பிரசனம் ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆட்கொள்ளுகிறது. ரிகபா ஷகலதர நகசியாத்தனரி பரதர பௌரி கபரவலதரா. ஆமென், ஆமென். ஜெபம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் காத்திருந்து சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை பலப்படுத்தினபடியாக நன்றி அப்பா. கர்த்தர் எங்களை பலவானாய் மாற்றினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் உமக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை மறுரூபமாக்குவீராக. உம்முடைய பரலோக திட்டங்களும் சித்தங்களும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிறைவேறட்டும். உங்கள் மகிமை தங்கட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். ஆமே. எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருந்தார்களோ அத்தனை காரியத்திலும் என் தகப்பனுடைய நிறைவு வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமே. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும், பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொன்னீரே. அந்த நிறைவு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு வெளிப்படட்டும். இந்த ஜெபங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இந்த ஜெபங்கள் குடும்பங்களில் மாற்றத்தை, சுகத்தை, சௌக்கியத்தை கொண்டு வரட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே திட்டமும் தீர்மானமாய் வெளிப்படுகிறபடியால் நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.